இந்த மழை வெள்ளம் நேற்று 2 நாளா நடந்தபோது, இங்க தென் சென்னை மாவட்டம், நீங்க வந்து வட சென்னை மாவட்டம், மத்திய சென்னை பூக்கடை குமார் அவர்கள், ஈசிஆர் சரவணன் அவர்கள், நீங்க அம்பத்தூர் பாலமுருகன் அவர்கள், இவர்கள் எல்லோருமே களத்தில் இருக்கிறாங்க. நீங்க எல்லாமே நீங்க சோசியல் மீடியால நீங்க வந்து மீடியா எவ்வளவு தூரம் ஃபோக்கஸ் பண்றாங்கங்கிறது தெரியல. பட் சோசியல் மீடியால நீங்க பார்க்கும் பொழுது எல்லோருமே களத்துக்கு போறாங்க. மக்களுக்கு தேவையான தண்ணி எடுத்து குடுக்குறாங்க. அவங்கள மீட்கிறாங்க. சில இடங்கள்ல மீட்டு கொண்டு வர்றாங்க. சில இடங்கள்ல பிரெட் பாக்கெட் குடுக்குறாங்க. சில இடங்கள்ல சாப்பாடு உணவு போடுறாங்க. சில இடங்கள்ல போர்வை குடுக்குறாங்க. விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் 2 பேரும் இணைந்து நடத்துகின்ற ஒரு விழா. அம்பேத்கர் குறித்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு பல பேர் அந்த நூலில் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அரசியல் அரங்கில் உண்மையிலே வந்து ஒரு அதிர்வலைகளை மறுபடியும் மாநாட்டிற்கு பிறகு அவர் ஏறப்போகின்ற ஒரு பெரிய மேடையாக இருக்க போகின்றது. அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட 2 தலைவர்கள் வெளியிடுவது அந்த அரசியல் களத்தில் சரியாக இருந்திருக்கும். இந்த ஒரு ஈவெண்ட் அவர் தவிர்க்கிறார் அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? என்னங்க நீங்க வந்து அம்பேத்கர் அவர்களுக்கான புத்தகம், நீங்கள் எழுதியிருக்கிற புத்தகத்தை நீங்களே புறக்கணிக்கிறீர்களா? அவரே வெளிப்படையாக சொல்றாரு, இல்ல நான் வந்து கலந்துக்க விரும்பல, நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். அவங்க இன்விடேஷன் அடிக்க வேண்டியதெல்லாம் இருந்திருக்கும். அப்போ அவங்க போய் கேட்கும் பொழுது இல்லைங்க நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நகர்றாரு அப்படின்னா அதுக்கு பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் காரணம் இல்லை. எங்கள் தலைவர் கலந்து கொள்வதில் நான் கலந்து கொள்ள விருப்பப்படவில்லை. மாநாட்டிற்கு பிறகு இந்த கட்சி ஆக்டிவான ஸ்டேட்டஸ் வருமான வது. நீங்க மதுரையில் நடந்த போராட்டம், முல்லை நகரில் போராட்டம், மக்கள் போராடிட்டு இருந்தாங்க ஆக்கிரமிப்பை எதிர்த்து. அந்த போராட்டத்திற்கு நம்ம தோழர்கள் போனாங்க. மதுரை விரிவாக்கம் விமான நிலைய விரிவாக்கம் திட்டத்துக்கு அதற்கு போனாங்க. திருநெல்வேலியில் இதே மாதிரி ஆக்கிரமிப்பு பிரச்சனை அதற்கு போனாங்க. ஒரு போராட்டம் நடத்துறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. மதுரையில் நேற்று வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் அந்த தலைவர் விஜயன் தலைமையில் நடக்குது. இது எல்லா மாவட்டங்களிலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது தூத்துக்குடி ஒவ்வொரு மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் தூத்துக்குடியில் தொடர்ச்சியாக பல பேரை உள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. படம் முடித்த பிறகு கடைசி படம் 69 படம் கடைசி படம் சொல்லிட்டார். அதற்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக அவர் வெளியே வரப்போகிறார். இந்த படம் முடிஞ்ச ரேப் ஆயிடுச்சா அடுத்த நாள் ஒரு கடத்துக்கு தான் வரப்போறார். மக்களை சந்திக்கத்தான் போகின்றார். அது நடைபயணமோ சுற்றுப்பயணமோ மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரஸ்ஸை பார்க்க வேண்டியது எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு முழுமையான அரசியல்வாதியாக, இன்னும் சொல்லப்போனால் மேம்பட்ட அரசியல்வாதியாக அவர் நிச்சயமா வெளிப்படுவார். டிசம்பர் 6 பேசி பேசி இன்னும் 2 நாட்கள்ல டிசம்பர் 6ஆம் தேதி வரப்போகுது. ஸோ என்ன பிளான் அன்னைக்கு? இல்லைங்க, அதான் அந்த விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் 2 பேரும் இணைந்து நடத்துகின்ற ஒரு விழா. அம்பேத்கர் குறித்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு பல பேர் அந்த நூலில் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. திருமாவளவர்கள் அவர்களும் எழுதியிருக்கார் உட்பட நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் அம்பேத்கர் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து கடைசி வரைக்கும் மக்களுக்காக எவ்வளவு போராடினார், ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகள் எதிர்த்து எவ்வளவு போராடினா, இன்னைக்கு நமக்கு வந்து இன்னைக்குமே ஜாதி கொடுமைகள் பார்த்துட்டு தான் இருக்கும். பட்டியலின மக்கள் எவ்வாறு நடத்தப்படுறான்னு பார்த்தோம். அன்னைக்கெல்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமாக நடத்தப்பட்ட காலம் அது. அம்பேத்கர் அவர்கள் படித்து ஒவ்வொரு மக்களையும் எப்படி உயர்த்தினார், அந்த சமுதாயம் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், நிறைய விஷயங்கள் குறித்தெல்லாம் எப்படி சனாதனம் குறித்து என்ன பேசினார், அவருக்கு வந்து ஒவ்வொரு மதம் குறித்த பார்வை என்னவாக இருந்தது போன்ற பல விஷயங்களும் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து எங்களுடைய தலைவர், நம்ம வந்து கொள்கை தலைவர்களாக அம்பேத்கர் அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசியல் மண்ணில் விசிகவை தாண்டி ஒருத்தரை வந்து ஒரு அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி என்பது தமிழக வெற்றிக் கழகம் தான். அப்படிங்கும்போது இவர் தான் பொருத்தமானவராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் விகடன் குழுமம் அதை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை வந்து புத்தகம் வெளியிட்டு இவர் உரையாற்றுகிறார். நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார். அம்பேத்கருடைய பேரன் அவரும் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிறார். அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அரசியல் அரங்கில் உண்மையிலே வந்து ஒரு அதிர்வலைகளை மறுபடியும் மாநாட்டிற்கு பிறகு அவர் ஏறப்போகின்ற ஒரு பெரிய மேடையாக இருக்க போகின்றது. அப்போ அவர் என்ன பேச போகிறார், அம்பேத்கர் குறித்து அவருடைய பார்வை என்னவாக இருக்க போகின்றது, அரசியல் பேசுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மேடை என்பது அம்பேத்கர் அவர்களுக்கான மேடை. இதில் வந்து அரசியல் பேசப்பட்டிருக்கலாம், நிச்சயமாக இருக்கு. அந்த அரசியல் பேசப்படணும், அந்த அரசியல் பேசப்படல மாற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு நடக்கிற இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸ், இந்த கூட்டணி கணக்குகள், அது குறித்தெல்லாம் தலைவர் பேசுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அன்னைக்கு தான் மேடையில் பார்க்கணும். நிகழ்ச்சி நிரல் மாறி இருக்கு, என்ன காரணம்? நீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து இது குறித்து 2-3 ட்வீட் எழுதியிருந்தார். நீங்க அதிலே பார்த்திருக்கலாம். முதலில் அவர் சொன்னது வெளிப்படையான பேட்டிகள், முதலமைச்சர் அவர்களே வர மாதிரியான ஈவெண்ட் தான் இது. ஏப்ரல் 14ஆம் தேதி திட்டமிட்ட நிகழ்வு. அந்த திட்டமிட்ட நிகழ்வுங்கிறது தள்ளி போய் இப்போ டிசம்பர் 6ஆம் தேதி நினைவு தினத்திற்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அப்போ முதலமைச்சர் அவர்கள் வரல. அடுத்ததாக இந்த தேதி முடிவு செய்யப்பட்ட பொழுது மாநாடெல்லாம் இவர்கள் நடத்தாத ஒரு தேதியில் தான் முடிவு செஞ்சிருந்தாங்க. அதனால எனக்கு கலந்து கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகுதான் இந்த மாநாட்டில் முக்கிய பேசு பொருளாக இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லிய பிறகுதான் இது ஒரு கூட்டணி கணக்குகளாக நாங்கள் வந்து விசிகவருக்கு இந்த அழைப்பை விடுக்கிறோமா அப்படிங்கிற பல விவாதங்கள்லாம் போச்சு. நாங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னோம்,
இல்லை இது வந்து ஸ்பெசிஃபிக்காக விசிக அப்படிங்கிற கட்சிக்கோ இல்லை திருமாவளவன் அவர்களுக்கோ வைக்கப்பட்ட இது இல்லை. ஆனால் அவரே ஒரு ட்வீட்டில் போட்டிருந்தார், இயல்பாகவே நாங்கள் இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறதுனால எங்கள் மேலே எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை திமுக உடைப்பதற்காக இல்லை அதிமுக உடைப்பதற்காக இல்லை, நாங்கள் வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக 234 தொகுதிகளையும் நம்ம நிற்போம், சிங்கிள் மெஜாரிட்டி வின் பண்ணுவோங்கிற தலைவர் சொல்லிட்டார். அவர் வந்து ரொம்ப 100% எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குது, அதற்காக தொடர்ச்சியாக மக்களுக்காக வேலை செய்வோம், அப்படி இருந்தாலும் நம்மை நோக்கி வருபவர்களை நம்ம அரவணைத்து செல்வோம் சொன்னார். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இவங்கள தான் நம்ம புரிய வைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. விவாத தன்மை அப்படி மாறிச்சுன்னா இன்னும் சொல்லப்போனால் துணை கேள்வி தான். மெயின் கேள்விங்கிறது 234 தொகுதியிலும் நீங்கள் நிற்பீங்களா இல்லையா, தனிச்சு நிற்பீங்களா இல்லையா, நீங்கள் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் இல்லைங்கிறது அந்த பிரைமரி ஃபோர்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கு. அப்படி மாறும்பொழுது இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆச்சுன்னா அதிமுக கூட அவர் போவாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. இது எங்கிருந்து துவங்குதுன்னா, திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு ட்வீட் போடுறாங்க, டெலிட் பண்ணுறாங்க, ட்வீட் போடுறாங்க, டெலிட் பண்ணுறாங்க, இப்படி மாறி மாறி நடக்குது. அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் அவரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு பார்ட்னராக இருக்காரு. ஸோ அவரும் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இந்த பேச வேண்டிய நேரம் வந்து விட்டுன்னு சொல்றாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி குறித்து சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறார். அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகும் பொழுது திருமாவளவன் அவர்கள் ஆக முடியாதுன்னு சில கேள்விகள்லாம் வைக்கிறாரு. அது ஒரு பேசுபொருளாக மாறுகிறது. அது அடங்கின கொஞ்ச நேரத்தில் இது ஆரம்பிச்ச உடனே உடனடியாக ரியாக்ட் பண்றவராக ஆதவ் அர்ஜுனன், ஆமா இந்த கோரிக்கை நாங்களும் வரவேற்கிறோம், ரொம்ப முக்கியமான கோரிக்கை, அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது, மறுபடியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ள பண்றாங்க. இது எல்லாமே சேர்ந்து எந்த இடத்துக்கு திருமாவளவன் அவர்கள் நகர்த்துதுன்னா, நம்ம வந்து ஒருவேளை திமுக விட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்குதோ அப்படின்னு. ஆனால் எங்களுடைய பார்வை என்பது, நீங்க ஒரு மேடையில் நீங்க 2 தலைவர்கள் தோன்றுறாங்க. நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் விசிக தலைவரும் தோன்றுவதாலேயே இது கூட்டணிகள் முடிந்துவிடும். நீங்க சில கல்யாண மேடைகளில் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் நடக்கும். சில நேரம் சொல்லுவாங்க, அரசியல் வந்து ஒரு திருமண மேடைகளிலே கூட சில கூட்டணி கணக்கெல்லாம் முடிவாகும்னு சொல்லுவாங்க. இந்த மேடையில் இருவரும் இணைந்து கலந்து கொள்வதாலே, ஒருவர் புத்தகத்தை வெளியிடுவதாலும் இன்னொருத்தர் புத்தகத்தை பெற்றுக்கொள்வதாலுமே ஒரு கூட்டணியே முடிஞ்சிரும், இல்லை கூட்டணி வந்து முறிஞ்சிரும், இல்லை இங்கே முடிஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இன்னும் ஒரு பண்படாத அரசியல் தளத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி மாதிரி எழுப்புது. ஏன்னா நம்ம என்னன்னா, சில பொது பிரச்சனைகளுக்கு எல்லோருமே சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். இப்போ நீங்கள் வந்து அவங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க, அதுக்கு எங்கள் தலைவரை கூப்பிடுவீங்களான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். அதிமுக அழைச்சார், அதுக்கப்புறம் கடைசியாக திமுகவே கலந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரியான மேடைகளில் சேருவது கூட ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறார்கள்? அதுவும் திமுக கூட்டணிகள் இருக்கிறதுனால திமுக அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் பண்றாங்களோ அப்படிங்கிறதா நீங்க பொது தளத்தில் கேள்வியாக இருக்கு. ஏன் இவ்வளவு ப்ரெஷர் பண்றீங்கன்னா, அவர் மட்டும் பேசல, அதற்கு பிறகு துரைவைக்கு அவர்கள் பேசினார், அப்புறம் கம்யூனிஸ்ட் பேசினாங்க. எல்லாருமே வந்து இல்லைன்னு நாங்கள் இந்த கூட்டணி தான் இன்டாக்டா இருக்கும், கூட்டணி தான் இன்டாக்டா இருக்கும், நாங்கள் அந்த மாதிரி அமைச்சரோட பங்கெல்லாம் கேட்கல, அவர் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது? அப்ப திமுக அந்த அளவுக்கு இது பல நேரங்களில் இது வந்து திருமாவளவன் அவர்களின் குரல் தானா அல்லது அறிவாலயத்தின் குரலாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுது. இன்னும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்களே சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தில் திருமாவளவன் அவர்களும் எழுதியிருக்காங்க. இது அம்பேத்கருக்கான புத்தகம். அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட 2 தலைவர்கள் வெளியிடுவது அந்த அரசியல் களத்தில் சரியாக இருந்திருக்கும். இந்த ஒரு ஈவெண்ட் அவர் தவிர்க்கிறார் அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? என்னங்க, நீ வந்து அம்பேத்கர் அவர்களுக்கான புத்தகம், நீங்கள் எழுதியிருக்கிற புத்தகத்தை நீங்களே புறக்கணிக்கிறீர்களா? இது ஏன் இந்த வருது அப்படிங்கிறதே கூட ஒரு சரியான ஒரு பார்வை இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுக்கு வந்து முதலே சொல்லப்பட்டிருக்கலாம், தலைவர் வந்து உறுதி கொடுத்துட்டார், நாங்கள் நிச்சயமாக கலந்து கொள்வோம், அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் வந்தாலும் சரி, நாங்கள் வர்றது அம்பேத்கர் அவர்களுக்கு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் அவர்களுக்காக நாங்கள் அந்த விழாவில் கலந்து கொள்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு வந்து தலைவர் அவர்கள் வெளியிடுவார், அதை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ பெற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு அந்த உறுதிப்பாடு நிச்சயமாக இருந்தது. அந்த உறுதிப்பாட்டின் வழியில் நாங்கள் பயணித்துக் கொண்டு. ஓகே, அப்ப டாக்டர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத இதுல அழுத்தம் இருக்கு அப்படின்னு மட்டும் தான் பாக்குறீங்களா? ஏன்னா இப்ப டிசம்பர் 6ஆம் தேதி அப்படின்ற பட்சத்துல அங்க குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு நாடாளுமன்றத்துல, அதன் ரீதியா கூட அவர் வர முடியாம போயிருந்திருக்கலாம். இல்லைங்க, அவரே வெளிப்படையா சொல்லிட்டார்ல ட்வீட்ல. அவர் வந்து பெரிய ட்வீட் எழுதுறார். அதுல வந்து சொல்றாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாம் அந்த கோரிக்கை வைப்பதனால் இயல்பாக அப்படி ஒரு தோற்றம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொன்று, நம்ம மாநாடு முடிந்த 2வது நாள் அவர் எழுதிய கடிதம் என்பது ரொம்ப அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆஃபர், டிமாண்ட், இந்த மாதிரிலாம் அவசரமாக எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ குறி வச்சு நாங்கள், அவர் என்ன சொன்னார், அதிமுக முன்னாடி முந்திக்கிறீங்களான்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டார். அப்படி வந்து நாங்கள் குறி வச்சு விசிகாவை மட்டும் உள்ள கூட்டிட்டு வரணுங்கிறதெல்லாம் நம்ம பண்ணல. இது ரொம்ப ஒரு நியாயமான கோரிக்கை. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 47% தான் திமுக அதிமுக வாங்கியிருக்கிற வாக்கு வங்கி. மீதி இருக்கிற கூட்டணி கட்சிகள் தான் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இது அறம் சார்ந்த கோரிக்கை தானே. அப்போ நீங்களாம் நிற்கணும், நீங்கள் அமைச்சரவையில் வரணும் அப்படிங்கிறது. இப்போ ஆதவ அர்ஜுனோட குரலுக்கு நீங்கள் விசிக்களை சப்போர்ட் இருக்குன்னா பயங்கரமான சப்போர்ட் இருக்கு, தொண்டர்கள் மத்தியில் பயங்கரமான சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்டை இவங்க ஏன் எல்லாரும் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத. தொண்டர்கள் மத்தியில் சப்போர்ட் இருக்கு, அது ஓகே, பட் ஆனால் மேல்மட்ட தலைவர்கள் யாருமே அதை ஏற்கல. இல்லைங்க, மேல்மட்ட தலைவர்கள் அதான் சொல்றேன் இல்லையா, இப்போ இவரும் மேல்மட்ட தலைவர் தானே. நீங்கள் இரண்டு கருத்துக்கள் வருது. ஒரு பக்கம் இல்லைங்க இது வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இன்னும் எத்தனை வருடத்தில் நீங்கள் பெறுவீர்கள்? 50 வருஷம் வச்சுக்கலாமா, 100 வருஷம் வச்சுக்கலாமா? அப்போ அதற்கான அர்த்தம் என்ன? இல்லைங்க, நாங்கள் பரவாயில்ல, எங்களுக்கு இப்போக்கி சீட்டு வந்தால் போதும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் போதும், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் போதும்னு சொல்றது எப்படி நீங்கள் ஏற்றுக்கு? இப்போ ஒன்றும் இல்லைங்க,
ஒருவேளை இந்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சது வச்சுக்கோங்களேன், இப்போ திமுக சொல்லுவாங்கல்ல, நாங்கள் வந்து ஒரு 18 எம்பிஸ் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வந்து 2 அமைச்சரை கொடுங்க, 3 அமைச்சரை கொடுங்க, வாங்குவாங்களா இல்லையா? திருமாவளவன் அவர்களே கேட்பாரா இல்லையா? இந்தியா கூட்டணிகளை கேட்பாரா இல்லையா? அப்படி கேட்கின்ற அவர்கள் இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு நீங்க இன்னைக்கு வட மாவட்டங்கள்ல விசிகோட வாக்கு வங்கி முக்கியம்னு திமுக பாக்குறாங்களா? பாமக எதிர்த்து நிற்கணும்னா விசிகோட வாக்கு வங்கி முக்கியம்னு பாக்குறாங்களா? அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்க இதுக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றோம், எங்களுக்கு நீங்க ரெசிப்ரோகேட் பண்றது என்ன பிரச்சனைன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அதை தான் நம்ம சொல்றோம். அதை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால அவரே வெளிப்படையா சொல்றாரு, இல்ல நான் வந்து கலந்துக்க விரும்பல, நான் இந்த இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம், அவங்க இன்விடேஷன் அடிக்க வேண்டியதெல்லாம் இருந்திருக்கும், அப்ப அவங்க போய் கேட்கும் பொழுது இல்லைங்க நான் கலந்துக்கலன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நகர்றாரு அப்படின்னா அதுக்கு பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் காரணம் இல்லை, எங்கள் தலைவர் கலந்து கொள்வதில் நான் கலந்து கொள்ள விருப்பப்படவில்லை அதுங்கிற அப்படி சொல்றது கூட இது அவருடைய சுயமான குரலா அல்லது இது வேற எங்கிருந்து வருகிறதா அப்படிங்கறத இல்ல அந்த அளவுக்கு வேற யாராவது திருமாவளவன் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்படிதானே நீங்க இப்ப அவர் காட்சிகள் அப்படிதானே தெரியுது. நீங்க ஒண்ணுமே இல்லங்க, இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறேன், இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன் ஆஃப் செகண்ட்ல ஒரு மாபெரும் தலைவரை நம்ம எடை போடுற மாதிரி இல்ல அத நீங்க அவர் படிப்படியா தான் நடக்குது. நீங்க நான் இப்படி இப்படி பார்க்கலாமே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் என்ன பிரச்சனை? அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அதானே சொல்றாரு. இல்ல நான் கலந்துக்க முடியாது, முதல்ல ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அவர் தான் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாரு, யோசிக்கிறேன் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப க்ளோஸரா ஃபங்க்ஷன் வரவர் என்ன பண்றாங்க, இல்ல நாங்க கலந்துக்கலங்க, நாங்க வந்து புறக்கணிக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. இது எங்கிருந்து வருகிறது? அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலேயே 2026 நடக்க போகின்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்கில் இங்கே பேசப்பட்டு முடித்து விடுமா? அந்த அளவுக்கு நம்ம இருக்கோமா? இந்த இடத்துல அம்பேத்கர் அவர்களை நாம் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் எப்படி சேர்ப்பதுங்கிறதானே அஜெண்டாவா இருக்கணும். இந்த புத்தகம் வந்திருக்கு, விகடன் பிரசுரம் பண்றாங்க, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பண்றாங்க, 2 பேரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது எப்படிங்கிறதா சரியாக இருந்திருக்குமே தவிர, இல்லைங்க இது கூட்டணிக்கான மேடை, 2 தலைவர் பக்கத்துல உட்காந்துட்டாங்க, 2 பேர் பேசிட்டாங்க, இப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ நம்மளும் வந்து அரசியல் களத்திற்கு வர்றோம், எல்லோருமே அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். நிறைய பேர் என்ன அரசியல் மயப்படுத்த சரியான தலைவராக அம்பேத்கரை நீங்க எடுத்திருக்கீங்க, இதே வழியில நம்மளாம் போகணும் பயணிக்கணும்னு சொல்றதுங்கிறது வேற. திருமணம் அப்படி சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப வெல்கமிங்கா இருந்துக்கு, எல்லாரும் பரவாயில்லைங்க கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இல்ல நான் அந்த கூட்டத்திலே பங்கெடுக்க மாட்டேன், நான் வந்து அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறேன்னு சொல்ற மெசேஜ்ங்கிறது இயல்பாக அவரிடம் அவர் சுயமாக சிந்திக்கக்கூடிய இடத்தில் இருந்திருந்தால் இது வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குரல் என்பது அறிவாலயத்தின் குரல் தான் நாங்க சொல்றோம். ஓகே, அப்ப இது முழுக்க முழுக்க விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் புறக்கணிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல நிகழ்வையே புறக்கணிப்பதன் மூலியமாக அவர் பண்ற தவறுங்கிறது அம்பேத்கர் அவர்களை புறக்கணிக்கிறார் ஒரு பார்வை வந்து விடாதா? இப்ப நீங்க நிறைய பேர் பார்க்கும் பொழுது எங்க நீ அம்பேத்கரோட நிகழ்வுல புறக்கணிக்கிறீங்க, நீங்க இந்த மேடையை புறக்கணிப்பதன் மூலியமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து விடும், நாளைக்கு யாரும் சொல்லுவாங்க ஏன்னா 2 பேர் 10 பேர் உட்காந்துட்டாங்க, அப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை பேசியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்காக நம்ம வந்து அம்பேத்கரை புறக்கணிக்கிறோங்கிற பார்வை தவறான பார்வை வந்துரும். அதுதானே பார்க்கணும். விசிக சார்பில் நடத்தக்கூடிய அவங்க ஒரு மது ஒழிப்பு மாநாட்டுல அதிமுகவும் வரலாம், தம்பி விஜய் நினைச்சா கூட வரலாம் அப்படின்ட்டு பொது வெளியில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறவங்க, இது ஒரு சின்ன நிகழ்வு, இந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கணுமான்னு நான் கேட்கிறேன். அதான் ஆச்சரியமா இருக்குன்னு நான் சொல்றேன். இது ரொம்ப இயல்பாக இந்த ஈவெண்ட்ல ஆமா நான் கலந்துக்கிறேன், என்ன கூப்பிட்டுருக்காங்க, இன்னும் சொல்ல போனா ஏப்ரல் 14 கூப்பிட்டாங்க, அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தள்ளி போயிடுச்சு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் வர முடியல, இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் வராரு, நானும் அவரும் சேர்ந்து கலந்து கொள்கிறோம், அவர் வெளியிடுகிறார் நான் பெற்றுக்கொள்கிறேன், இல்ல நான் வெளியிடுறேன் அவர் பெற்றுக்கொள்கிறார், இதுல எந்த பிரச்சனையுமே இல்லையே, சிக்கலுமே இல்லையே, பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்க இந்த மேடையில் இருவரும் பக்கத்தில் உட்கார்ந்தால் நம்ம பேசி கேட்பீங்க, எனக்கு கூட்டணி முடிவாச்சுன்னு கேட்பீங்க, அதற்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, விசிகோட கடமை. ஆனால் இந்த மேடையில் இருவரும் ஒரு பகிர்ந்து கொள்வதனாலேயே கூட்டணி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற இடத்திற்கு தமிழக கட்சிகள் அப்படி யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறதா, இல்ல அந்த அளவுக்கு ஏன் ப்ரெஷர் பண்றாங்க? 2 பேரும் பார்த்து நாளைக்கு ஒன்று ஒரு திருமண மேடை, யாரோ ஒரு கட்சி தலைவருடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் நடக்குது, இந்த தலைவர் 2 பேர் பார்த்துக்க மாட்டாங்க, என்ன நிச்சயம்? போவாங்க பார்த்துக்குவாங்க, ஐயோ அப்பா 2 பேர் பார்த்துக்கிட்டாங்கப்பா முடிஞ்சு போச்சுப்பா. இந்த 2 பேரும் ஒரு மேடையை பகிர்வதன் மூலியமாகவே இங்கு கூட்டணி எல்லாம் முடிவாகி விடும். இன்னும் சொல்லப்போனால் 1.5 வருஷம் இருக்கு தேர்தலுக்கு, அதற்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். எந்த கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க, யார் அதான் எங்க தலைவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார், அரசியல் சூழல் என்பது எல்லோருக்கும் தான் பொருந்தும், அரசியல் சூழல் மாறிக்கொண்டே தான் இருக்கும், 1 days லாங் டைம் இன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது ஒன்று மட்டுமே, இந்த அடிப்படை மட்டுமே போதுமானது என்று நினைத்து அவர் விலகுவது என்பது, நீங்க அந்த கட்சியிலேயே எப்படி யோசிங்க நீங்க, இல்லைன்னு சொல்லப்போனா அம்பேத்கர் ரைட்ஸா இருக்கிறவங்களே இல்ல வந்து அம்பேத்கர் வழியில் பின்பற்றவர்களை எப்படி யோசிப்பாங்க? இது தவறுங்கன்னு தான் நடப்பாங்க, அந்த பார்வை தானே வரும். இல்ல இப்ப ஆனா இது எல்லாமே சுத்தி அந்த அதிகார பகிர்வு அப்படின்ற விஷயத்துல இருந்து தான் தொடங்குச்சு, இன்னைக்கு அதை சுத்தி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. அது அப்படி பார்க்கும்போது விசிகாவுடைய கோரிக்கையும் இதுதான் இருக்கு, அண்ட் நீங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமும் இதுவா தான் இருக்கு, நீங்க முன்மொழிகிற விஷயமும் இதுவா தான் இருக்கு. சோ அப்ப 2026ல அதிகார பகிர்வு அப்படிங்கறது இருக்குமோ அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்க்கு தான் நம்மளெல்லாம் கொண்டு போய் விடுது. இல்லங்க இருக்கணும்னு தான் சொல்லி சொல்றோம். இப்ப நம்ம ஆட்சி அமைச்சா நிச்சயமாக அதை செய்வோம் சொல்லி சொல்றோம், அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நீங்க எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்டை பாருங்க, அதிமுக ட்ராக் ரெக்கார்டை பாருங்க,
நீங்க திமுக மிக குறிப்பாக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இன்னைக்கு அவங்களால தனிச்சு நின்னாங்கன்னா அவங்க தோத்து போவாங்க. அது எல்லோருக்குமே தெரியும். இந்த கூட்டணி கட்சிகள் தான் அவர்களுக்கு எல்லா பலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து விசிக பலம் கொடுக்குறாங்க, காங்கிரஸ் பலம் கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் பலம் கொடுக்குறாங்க, மதிமுக பலம் கொடுக்குறாங்க. இவங்களாம் தனிச்சு நின்னா எல்லோருமே தோல்வி அடைவார்கள். நீங்க விசிக தனிச்சு நின்னா வாக்கு வங்கி அதிகமாகுமா? இல்லை, குறையும். மதிமுக குறையும், கம்யூனிஸ்ட் குறையும், திமுகவிற்கு கடுமையாக விழும். இவரெல்லாம் ஒன்று சேரும் பொழுது மல்டிப்ளையரா மாறுது. அதை வந்து முதலமைச்சர் புரிந்து கொள்கிறார். அதனால தான் இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியை கட்டி கூட்டிட்டு வரார். அப்படி இருக்கும் பொழுது அதற்கான உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க தான் கேள்வி. அது ஏன் நீங்க நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க, இப்போ அதிமுகவர் அந்த அந்த இடத்துக்கு நகர்றாங்களா இல்லையா? நாங்கள் வந்து கொடுக்குறோம், நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நகர்றாங்க. பாஜக இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க, ஆமாங்க நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்லி சொல்றாங்க. பாமக அந்த இடத்துக்கு நகர்றாங்க. எல்லா கட்சிகளும் நகர வேண்டிய இடம் வந்துவிட்டது. ஏன்னா இன்னைக்கு பிரதானமாக ஒரு கட்சி மட்டும் தனித்து நின்று இந்த களத்தில் ஆட்சியை பிடிக்க முடியுமா? முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து இந்த கூட்டணி உடைந்து சொல்லி சொல்றாருன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் தனக்கு வந்தால் தான் வெற்றி பெறுவோம்னு அவர் நினைக்கிறார். அதுதான் இந்த கட்சிகள் தான் உண்மையில் ஒருவரை ஆட்சி அமைக்க வைப்பதும் ஆட்சி அமைக்க விடாமல் இருப்பதும். ஏன்னா இன்னைக்கு 1+1 3 ஆகுதுன்னு அவங்க பாக்குறாங்க. எல்லாருக்குமே பொருந்தும் கணக்கில் வருது. இப்படி இருக்கும் பொழுது இது ஒரு அறம் சார்ந்த விஷயம். நம்ம 2024 ஆட்சி அமைக்கணும் நம்ம நினைக்கிறோம், அதற்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி வரும் பொழுது நாங்கள் உங்களை அடிமையாக பார்க்க மாட்டோம், உங்களை அரவணைத்து செல்வோம்ங்கிறதா எங்களோட மெசேஜ். அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு படிக்கிறதுக்காக போயிருந்தாரு, திரும்பவும் வந்திருக்காரு. வந்த உடனே விஜய் அவர்களை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதை நான் அப்பயும் சொல்றேன் இப்பயும் சொல்றேன், வரவே இருக்கிறேன். ஆனா மாநாட்டுக்கு பிறகு ஒரு 2-3 நிகழ்வுகள்ல அவர் வெளியே வந்திருக்காரு. அண்ட் இதன் பிறகு ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள வரதை வச்சுதான் நம்ம முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னுமே ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு வரலன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் வந்திருக்காரா நிஜமாவே? இல்லைங்க, அதாவது ஒன்று, இந்த நேரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்கு பேரலாக போயிட்டு தான் இருக்கு. அவர் சொன்ன கமிட்மெண்ட் தான் இது, வந்து கமிட்மெண்ட் மீறி கிடையாது. 2 படங்கள் சொன்னார், கோட்டு முடிஞ்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட கமிட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன், மாநாட்டிற்கு பிறகு இந்த கட்சி ஆக்டிவான ஸ்டேட்டஸ் வருமான வரும். நீங்க மதுரையில் நடந்த போராட்டம், முல்லை நகரில் போராட்டம், மக்கள் போராடிட்டு இருந்தாங்க ஆக்கிரமிப்பை எதிர்த்து. அந்த போராட்டத்திற்கு நம்ம தோழர்கள் போனாங்க. மதுரை விரிவாக்கம் விமான நிலைய விரிவாக்கம் திட்டத்துக்கு அதற்கு போனாங்க. திருநெல்வேலியில் இதே மாதிரி ஆக்கிரமிப்பு பிரச்சனை, அதற்கு போனாங்க. ஒரு போராட்டம் நடத்துறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. மதுரையில் நேற்று வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் அந்த தலைவர் விஜய் அன்பன் தலைமையில் நடக்குது. இது எல்லா மாவட்டங்களும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது தூத்துக்குடி ஒவ்வொரு மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் தூத்துக்குடியில் தொடர்ச்சியாக பல பேரை உள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த மழை வெள்ளம் நேற்று 2 நாளாக நடந்த போது இங்கே தென் சென்னை மாவட்டம், நீங்கள் வந்து வட சென்னை மாவட்டம், மத்திய சென்னை பூக்கடை குமார் அவர்கள், ஈசிஆர் சரவணன் அவர்கள், நீங்கள் அம்பத்தூர் பாலமுருகன் அவர்கள், இவர் எல்லோருமே களத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் சோஷியல் மீடியா, நீங்கள் வந்து மீடியா எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறது தெரியல. பட் சோஷியல் மீடியா நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லோருமே களத்துக்கு போகிறாங்க. மக்களுக்கு தேவையான தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, அவங்கள மீட்கிறாங்க. சில இடங்களில் மீட்டு கொண்டு வர்றாங்க, சில இடங்களில் பிரெட் பாக்கெட் கொடுக்குறாங்க, சில இடங்களில் சாப்பாடு உணவு போடுறாங்க, சில இடங்களில் போர்வை கொடுக்குறாங்க. காஞ்சிபுரத்தில் நடக்குது, திருவள்ளூர் நடக்குது, எங்கெங்கெல்லாம் அதிகமான மழை பொழிவு. போன வாரத்தில் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு கடுமையான மழை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல இடுப்பளவில் போயிட்டு மக்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ திருப்பத்தூருக்கு போவாங்க, எல்லா இடங்களுக்கும். ஏன்னா இது வந்து இன்னைக்கு இந்த கட்சி ஆரம்பித்த பிறகு செய்கின்ற வேலைகள் அல்ல. கிட்டத்தட்ட 15-20 வருடங்களாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகமாக மாறுவதற்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக, ரசிகர் மன்றமாக இருந்த காலத்திலிருந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா, தலைவரும் பொதுச்செயலரும் போக்கு இந்த இடத்துக்கு போங்க, மக்களுக்கான தேவைகள் என்னங்கிறத அறிஞ்சு சொல்லுங்க, நம்மளால் என்ன நம்ம உதவிகள் செய்ய முடியுமோ செய்வோம் அப்படிங்கிற விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அப்போ எந்த இடத்தில் என்ன வேலைகள் நடக்க வேண்டுமோ அந்த வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்க ஒன்று, அதே நேரத்தில் நான் உதவி சேர்த்து சொல்றேன், அவர் படம் ஸ்கெடியூலும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட ஸ்கெடியூல் போற நேரத்தில் தான் இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு டாக்டர் குத்தப்படுகிறார் அப்படிங்கும் பொழுது அதற்கு உடனடியாக நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன இருக்குங்கிற பார்க்குறேன். பெண்களுக்கு எதிரான குற்றம் அந்த தினத்திற்கு வந்து ஒரு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி ரியாக்ட் பண்ணார். ஸோ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் முழுவதுமாக களத்திற்கு வந்து விட்டாருன்னா, அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தை கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு முழுவதுமாக வருவார். இன்னைக்கு அவர் இந்த 2ஐயும் பேரலா எப்படி பேலன்ஸ் பண்ணணுமோ அதுக்கான பேலன்ஸ் பண்றதுக்கான வேலைகள் பார்க்கிறார். நீங்கள் நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு வந்து அவங்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க. அந்த யாரெல்லாம் விபத்துகள் அன்பார்ச்சுனேட்லி இறந்து போனாங்களோ அவங்களுக்கான நிதியுதவி கொடுக்குறாங்க. அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் முழுமையாக வெளியில் வந்து தோன்றி இந்த வேலைகளை செய்ய முடியாவிட்டாலும் அவர் பேரலாக பேலன்ஸ் பண்ணாரு. கட்சி வந்து முழுக்க ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்குது. எங்கள் பொதுச்செயலர் பல இடங்களுக்கு பயணிக்கிறாரு, பல புதிய அணிகளை உருவாக்குறாரு, புதிய அணிகளை சந்திக்கிறாரு. அப்போ அடுத்தடுத்த கட்டமைப்பு ரீதியாக நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியிடணும் அப்படி சொல்லிட்டு அதை நோக்கி போறாரு. இந்த மாதிரியான வேலைகள் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் களத்துல வந்து மக்களை சந்திக்கிறது தான் ஒரு ஆக்டிவான தலைவரா எல்லார் மனசுலயும் ரெஜிஸ்டர் ஆவார் அப்படிங்கிறது இயல்பாகவே ஒரு கருத்து இருந்துட்டே இருக்குல்ல. அது நடக்காதுன்னு இல்லை நடக்க போது நிச்சயமாக. நீங்க வந்து நீங்க இதற்கு பிறகு இப்ப நீங்க இந்த படம் முடித்த பிறகு கடைசி படம் 69 படம் கடைசி படம் சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக அவர் வெளியே வரப்போகிறார். இந்த படம் முடிஞ்ச ரேப் ஆயிடுச்சா அடுத்த நாள் ஒரு களத்துக்கு தான் வரப்போறார்.
மக்களை சந்திக்கத்தான் போகின்றார். அது நடைப்பயணமோ சுற்றுப்பயணமோ மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, பிரஸ்ஸை பார்க்க வேண்டியது எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு முழுமையான அரசியல்வாதியாக, இன்னும் சொல்லப்போனால் மேம்பட்ட அரசியல்வாதியாக அவர் நிச்சயமா வெளிப்படுவார். பட் இந்த ஒரு சேலஞ்ச் இன்னைக்கு இருக்கு, அதை சேர்த்து தான் நாங்கள் சொல்றோம். இந்த சேலஞ்ச் முடிஞ்ச உடனே அது ரொம்ப ரொம்ப சீக்கிரமே இந்த படம் ரேப் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு கரெக்ட் தெரியல. ஆனால் ரேப் ஆனாலும் நீங்க இன்னைக்கு ஒரு மாசத்துல இன்னைக்கு ஒரு 15 நாள் படம் நடிச்சிருக்காருன்னா 15 நாள் இந்த பாலிடிக்ஸ் வேலைகளை பார்க்குறாரு. அங்கே படத்துல இருந்தாலும் அந்த ஷூட்டிங்ல இருந்தாலும் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, நம்ம எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உடனடியாக செய்கிறார். அந்த வேலைகள் தொடர்ச்சியாக போய்கொண்டுதான் இருக்கிறது. முழு நேரமாக நீங்கள் மக்கள் முழுக்க முழுக்க களத்திற்கு வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவது கூடிய விரைவில் நிச்சயமாக நடக்கும். அண்ட் இன்னொன்று, கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல சீமான் என்ன மாதிரியான விமர்சனத்தை வச்சாரோ அதே மாதிரியான விமர்சனத்தை தான் அண்ணாமலை அவர்களும் வச்சிருக்காரு. ஏன்னா நீங்க வந்து இந்த பக்கம் இருக்க கொள்கையை எடுத்துக்கிறீங்க, இந்த பக்கம் இருக்க கொள்கையும் எடுத்துக்கிறீங்க, இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு தலைவர் வச்சுட்டு பொதுவாக ஒரு 10 தலைவர்களை வச்சுட்டு அவ்வளவுதான் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நீங்களா ஒரு முடிவுக்கு இதுதான் நம்ம கொள்கைன்னு எடுத்துக்கிறீங்க. புதுமையா எதுவும் இல்லை, இதனால திராவிட கட்சிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதையே தான் நீங்களும் சொல்றீங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு. இல்லைங்க, நீங்க பாஜகவோட கொள்கை என்ன? நீங்க நம்ம முக்கியமாக பேச வேண்டியது நம்ம சமூக நீதி சார்ந்த கொள்கைகளை பேசுறோம். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். மதச்சார்பற்றதுக்கும் எதிரானவர்கள், சமூக நீதிக்கும் எதிரானவர்கள். அப்ப அப்படிதான் அவர் பேசியாகணும். அவர் வந்து திராவிடத்துக்கு போயிட்டார், தமிழ் தேசியம், அப்படித்தான் அவர் பேசியாக வேண்டும். இன்னைக்கு பாஜகவோட கொள்கைகள் என்பது இந்த மண்ணிற்கு புறம்பானதாக இருக்கிறதா, ஆதரவானதாக இருக்கிறதா, புறம்பானதாக இருக்கின்றது. அவங்க பேசுற எல்லா விஷயங்களும் தமிழக மக்களுக்கு புறம்பாக இருக்கிற காரணம் தான் மக்கள் அவங்களை தொடர்ச்சியாக தோற்கடிச்சிட்டே இருக்கிறாங்க. அது அவருக்கு புரிய மாட்டேங்குது. தன்னுடைய கட்சியின் கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு பிரச்சனை நம்ம நிலைப்பாடு எடுக்க வேண்டும், அதில் சரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறார்கள் என்றால், அப்படி எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்கின்ற நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம், நிச்சயமாக இன்னைக்கு நாம் தமிழர்ல சில எம்எல்ஏக்கள் உருவாயிருப்பாங்க, பாஜக சில எம்பிக்கள் உருவாயிருப்பாங்க. இன்னைக்கு வந்து அதிமுகவோட தயவுனால ஒரு 4 எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. தனிச்சு நின்னாங்கன்னா உங்களோட வாக்கு வங்கிங்கிறது என்ன? இன்னைக்கு எவ்வளோ ஒரு கூட்டணி கட்டி நாங்கள் 11%, 12% சொல்லி கதை சொல்லலாம். நாளைக்கு இது சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் தனிச்சு நின்னாங்கன்னா அதே மறுபடியும் 2.5%, 3% தான் வாங்குவாங்க. இன்னைக்கு வந்து அந்த கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரு, தினகரன் அவர்கள் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓரளவுக்கு அது மேலே வர மாதிரி தோற்றத்தை கொடுக்குது. சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு கதை. சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் மக்கள் வந்து இவர்கள் எந்த இடத்திற்கு கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டுமோ நிச்சயமாக நிப்பாட்டுவார். அதனால இவருக்கு விமர்சிக்கிற அளவிற்கு, ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் கேப் விட்டுட்டு எல்லாத்தையும் உடனே பேசணும்னு அவர் நினைக்கிறார். நீங்க பாருங்க, நான் தான் சொல்றேன், இப்போ சொல்லும் பொழுது எங்க தலைவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்து, இப்போ விவசாயிகளுக்கு கூப்பிட்டு விருந்தளித்ததோ, இல்லை இந்த நிவாரண உதவிகள் செய்ததோ, இல்லை வந்து இந்த ட்வீட்ஸ் போட்டதோ, இந்த அறிக்கைகள் கொடுத்ததோ, இது எல்லாமே இவர் முதலில் பார்த்து விட்டாரானா பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அவர் பொதுவான ஒரு பார்வை மென்ஷன் பண்றாருல, அக்டோபர் 27ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 2-3 இடங்கள்ல வந்து அவர் ஆக்டிவ் பாலிட்டிஷியனா இருந்திருக்காரு. இன்னும் ஆக்டிவ் பாலிட்டிஷியனா நான் அதான் சொன்னேங்க, நானே தான் சொல்றேன். ஒன்று, நீங்க எந்தெந்த களத்திற்கு வர வேண்டுமோ அந்த களத்திற்கு வந்து கொண்டு தான் இருக்கின்றார். நீங்க அக்டோபர் 27க்கு பிறகு இந்த செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. தீர்மானங்கள் எப்போ போட்டோம்? அக்டோபர் 30 தானே போட்டோம். செயற்குழுல தீர்மானங்கள் போட்டு அந்த தீர்மானங்கள் தான் அப்புறம் பெரிய பேசுபொருளாக பரந்தூர் விமான நிலையம் குறித்தும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் குறித்தெல்லாம் பேசுபொருளாக மாறுது. நீங்க தொடர்ச்சியாக இந்த கூட்டணி கணக்குகள் குறித்தெல்லாம் பேசப்படுகிறது. அப்புறம் வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு போறீங்களான்னு சொல்லி ஒரு மறுபறிக்கை வருது. இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அதே நேரங்களில் தான் இவர் 10 நாள் ஷூட்டிங்கும் போறார். ஷூட்டிங்கு போயிருந்தாலும் அதே நேரத்தில் இவர் அங்கிருந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதான் முழுமையாக இவர் வெளிப்பட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு முழுமையாக வருவதற்கான காலம் கொஞ்சம் காலம் இருக்கிறது. ஆனால் செய்ய வேண்டிய அரசியலை தமிழக வெற்றிக் கழகம் செய்து கொண்டு தான் இருக்கிறது நான் சொல்றேன். ஓகே, அடுத்தடுத்த நகர்வுகள் கட்சி சார்ந்த பணிகள் என்னவா இருக்கு? ஒன்று, இன்னைக்கு பொதுச்செயலாளர் அவர்கள் பல மாவட்டங்களுக்கு பயணிக்கிறார். ஏற்கனவே அரியலூர், பெரம்பலூர் போனார். அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு பயணிச்சுன்னா இன்னைக்கு எல்லோருமே கேட்கின்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் எப்பொழுது வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஏன்னா அடுத்தடுத்த செயல்பாடுகள் செய்யணும்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. இது அடுத்தடுத்ததாக எல்லா மாவட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கட்சிகள் பல பேரை இணைப்பதற்கான வேலைகள் இங்கே நாகப்பட்டினத்தில் பார்க்குறோம், அவங்க சுகுமார் அவங்க தலைமையில் நடக்குது. தூத்துக்குடியில் பார்க்குறோம், அவங்க வந்து அஜித் அவங்க தலைமையில் நடக்குது. திருநெல்வேலியில் சஜி அவங்க தலைமையில் நடக்குது. இப்படி எல்லா தலைவர்களுமே வந்து நிறைய உறுப்பினர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மெம்பர்ஷிப் டிரைவ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இதை பார்க்கிறோம். நீங்க வந்து பல இடங்களிலும் கூட்டங்கள் அடுத்தடுத்ததாக போடுவார்கள். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து ஏற்கனவே போராடி கொண்டிருப்பவர்களுக்கு போய் அந்த களத்தில் நின்று என்ன செய்யணுங்கிறது ஒன்று, மாவட்டம் தழுவிய மாநிலம் தழுவிய என்னென்ன புதிய பிரச்சனைகளை எடுக்கலாம் அப்படிங்கிற கலந்தாய்வும் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து அதான் சொல்லலையா, இவர் கையை காமிச்சிட்டார், ஒரு மாநாடு நடத்தி விட்டார். அடுத்ததாக இருக்கின்ற தோழர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அடுத்தடுத்த படிகளுக்கு போகாங்க. அதில் போகிறதுல என்னென்னா, ஒன்று, இந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் ஒன்று வரும் கூடி சீக்கிரம்.